இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாம்மா, இத வாயில போட்டு முழுங்குங்க. இது முழுங்குனா என்ன ஆகும்? நீ எதுக்காக வந்தியோ அது நல்லபடியா நடக்கும். குழந்தை வர வேண்டி தானே வந்தீங்க, அது நடக்குமா? இது என்ன டேப்லெட்டா? ஜனனி, காரணம் இல்லாம கொடுப்பாங்களா? சொன்னது செய். அது என்னது? அண்ணே, சூப்பரா கேட்ச் பிடிச்சிட்ட. நல்ல வேலைப்பா, கீழே விழக்கூடாது. சரியா புடிச்சிட்டீங்க. ஜனனி, கை காட்டு. போட்டுக்கோ போட்டுக்கோ. இந்தம்மா குடிங்க. சாமி, ஒரு டவுட். ஒருவேளை மச்சான் இதை பிடிக்கலனா குழந்தை பிறக்காம போயிடுமா என்ன? கேள்வி கேட்காம எல்லாரும் சாமியை கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் இங்கே இருங்க. அம்மா ஜனனி, இந்த தொட்டில எடுத்துட்டு போய் அங்க விநாயகர் சிலை கிட்ட ஒரு மரம் இருக்கும். கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு அடுத்த வருஷம் கையில குழந்தை இருக்கணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தொட்டில கட்டிட்டு வா. ஐயா, ஒரு வருஷமா? ஏன் இந்த 10 மாசம்லாம் பத்தாதா? தம்பி ரொம்ப அவசரப்படுறாரு. ஏண்டா? கண்டிப்பா குழந்தை பிறக்குமா? நிஜமாவே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா குழந்தை பிறக்கும். சாமி, நாங்க கூட ஒரு தொட்டில் கட்டிக்கலாமா? மாமா, நிலாவை கொஞ்சம் ஒழுங்கா வளர்க்க பாருங்க. அவளை கண்டுக்கிறதே இல்ல. இதுல இன்னொன்னா, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா அந்த ஜனனி தொட்டில் கட்டிட்டா. அவளுக்கு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? என் வாழ்க்கையே அவ்வளவுதானா? ரம்யா, நானும் எப்படி எல்லாமோ நடிச்சு பார்த்தேன். நேரத்துக்கு வரக்கூடாதுன்னு அடி வயித்துல இருந்து வாந்தி எடுக்கிற மாதிரி கூட நடிச்சேன். அந்த துளசி இது எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டாளே. அம்மா, இந்த தொட்டில அறுத்து எறிஞ்சிட்டா குழந்தை பிறக்காதுல்ல? அர்த்தம் இல்லம்மா. என்னம்மா கேள்வி இது? முதல்ல அத அறுத்து வீசுங்க. அம்மா, அதோ அந்த தொட்டில் தான் ஜனனி கட்டினது. அறுத்து வீசுங்க. நிறுத்துங்க. பத்மாமா, உங்களுக்கு வயசாயிடுச்சு. நீங்களாவது இந்த பொண்ணுக்கு புத்தி சொல்ல மாட்டீங்களா? சிவாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஜனனி பொண்டாட்டியா இருக்கா. சிவாவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. ரம்யா, நீ ஆசைப்பட்டா போதுமானு நீங்க ரம்யாக்கு சொல்லி திருத்த மாட்டீங்களா? ஏய், உனக்கு என்ன தெரியும்? என்னடி தெரியும்? நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து சிவா மாமா தான் என் ஹஸ்பண்ட்னு எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. என் மனசு, என் உசுரு, என் உடம்பு முழுக்க சிவா மாமா தான் இருக்காரு. உன்னால அத புரிஞ்சுக்க முடியாது. நான் அத சொன்னாலும் உனக்கு புரியாது. என் வலி உனக்கு சொன்னா புரியாது, தெரியாது. ரம்யா, இங்க பாரு ரம்யா, எனக்கு புரியாமலாம் இல்ல, தெரியாமலும் இல்ல. கிட்டத்தட்ட நீயும் நானும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். என்ன பண்ண முடியும்? திடீர்னு ஒண்ணு இருக்கு, விட்டு கொடுத்துதான் போகணும். ஏய், நீ இவ்ளோ பேசுறியே, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லு, உன்னால முடியுமா? கண்டிப்பா முடியாது. இனிமே என் வாழ்க்கையில கல்யாணமே இல்ல. அப்போ
அப்படிதானே நானும். ரம்யா, எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. நான் இன்னொருத்தரை கட்டிக்க விரும்பல. ஆனா நீ அப்படி இல்ல. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இன்னொரு வாழ்க்கைலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என் மாமா தான் வேணும். சாத்தியமே இல்ல. கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் நீ அடமா இருக்கிறது தப்பு ரம்யா. நாளாச்சு இந்த வீட்ல குழந்தை சத்தம் எப்போ? சிவாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, ஏதாவது விசேஷமா? ஹாஸ்பிட்டலுக்கு போகாம கண்ணு தெரியாதவங்கள வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க. காசு மிச்சம் பண்றீங்களா? ஏய், எனது கண்ணு தெரியாதா? கைய புடிச்சா உடம்புல இருக்கிற மொத்த பார்ட்ட பத்தியும் புட்டு புட்டு வைக்கும் பாட்டி. இத நான் நம்பணுமா? அப்ப நம்பாதீங்க. இத பாரு, நாடி புடிச்சு பார்த்தேன், எத்தனாவது மாசம் ஆனா பொண்ணான்னு சொல்லிடுவாங்க. விசாலாச்சி, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. விசேஷமா இல்லையா? என்ன நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? இருந்திருந்தா உங்களை கூப்பிட்டுருக்க மாட்டாங்களா? யாரு? பத்மாவா? ஆமா, நான் தான். விசாலாச்சி, அத்தை ஜனனி கைய பிடிச்சு பார்க்க சொல்லு. அவங்க பார்த்து சொல்லட்டும். சிவா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, பார்த்து சொல்லட்டும். ஏய், என்ன பயம்? இப்ப எதுக்கு வேணான்னு சொல்ற? ஏய் ஜனனி, நீ நம்பி கையை காட்டு. செவந்தி, ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்களேன். விசாலாச்சி, அம்மா, இந்த பொண்ணுக்கு துளசி தண்ணிய குடிக்க வச்சு சாமிய கும்பிட்டுட்டு கூட்டிட்டு வா. சரிங்க. ஆஹா, கண்டுபிடிச்சிருவாங்களோ? இவங்க வேற இவங்களை பத்தி பெருமையா சொல்றாங்க. ஜனனி குடி. என்ன பாட்டி என்ன சொன்னாங்கன்னு கேட்டல? டக்குன்னு இதை குடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு போலாம். எல்லாரும் அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. மெடிக்கல் ஃபீல்ட் எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கு. ஸ்கேன் பண்றாங்க. இப்ப போய் நாடி புடிச்சு பார்த்து, இதெல்லாம் முட்டாள்தனமா தெரியல? ஏய் ஜனனி, ஜனனி, இது ஸ்கேன் மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்த சிஸ்டம். இது ரொம்ப பழைய சிஸ்டம் தான், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. நாடி புடிச்சு பார்த்தே உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா எல்லாமே சொல்லிடுவாங்க. அப்படியா? இல்லாதத கூட சொல்லுவாங்களா? ஜனனி, இது பாரு, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம குடிச்சிட்டு சாமி கும்பிட்டு போலாம். எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல, வா. நான் வயித்துல இருக்கும்போது 2வது மாசத்திலேயே நாடி புடிச்சு பார்த்து ஆம்பளை புள்ளதான்னு சொன்னதே இந்த பாட்டி தான்.